அஸ்வின் ஆஸ்ட்ரோ பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பாருங்கள், எங்களுக்கு வயசு 30 கடந்துடுச்சுங்க, 40 கடந்துடுச்சு, ஏன் 50 கிட்டே வரப்போகுதுங்க. இப்போ தான் வாழ்க்கையினோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், தனிமை ரொம்ப கொடுமை அப்படின்றது புரிஞ்சிச்சுங்க. முதல்ல பார்த்திங்கன்னா உடம்புல நல்ல தெம்பு இருந்துச்சு, அப்போ குடும்பத்துக்காக உழைச்சோம். சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நம்மளை 4 பேர் நிறைய மரியாதை கொடுத்தாங்க. ஸோ பெருசாக திருமணம்னாலே பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அதுக்கும் மேலே காலத்தின் கட்டாயம் சூழ்நிலை எங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கல. ஆனால் இப்போ நாங்கள் யோசிக்கிறோம், திருமண வரன் வரும்போது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், இல்லை எங்களுக்கு வரனே வரல, இல்லை நாங்கள் தேடி தேடி சலிச்சு போய் நிறுத்திட்டோம். இப்போ எங்களுக்கு தோணுது, எங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும். நம்ம வயது ஆகும்போது, அதாவது வயோதிகத்தில் சாயறதுக்கு ஒரு தோல் தேவை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சின்ன வயசுக்கே கூட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் திருமணம் கூடி வரலை அப்படின்னா, திருமணம் நடக்கும் காலத்தை நம்மளால் எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? எப்போ நம்மளுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றது ஜோதிட ரீதியாக நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? சாலிடாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. பொதுவாகவே ஜோதிடம் அப்படின்றது ஒரு சமுத்திரங்க. இதில் 100 விதிகள் இருக்குது அப்படின்னா பல ஆயிரம் விதி விலக்குகள் இருக்க தான் செய்து. அதில் சில விதிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? மொதல் விஷயம், திருமணம் அப்படின்னாலே 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம் நல்லா இருக்கான்றது எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? கலத்திரஸ்தானத்தில் முதல்ல என்ன கிரகம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். பாபர்கள் இருக்காங்களா? திருமணம் தள்ளி போடுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து வச்சு நம்மளோட கலத்திரஸ்தானத்தில் 7ஆம் பாவம் லக்னம் தொட்டு 7ல் என்ன கிரகம் இருக்காங்க முதல்ல அதில் பாபர்னா நம்ம யாரை முதல்ல சொல்லுவோம்? சனி பகவானா தான் சொல்லுவோம். சனி இருக்காரா, செவ்வாய் இருக்காரா, ராகு இருக்காரா, கேத்து இருக்காரா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இவங்க இருக்காங்களா? சரி, ஆமாம்மா இருக்கிறாங்க. அவங்க என்ன நட்சத்திர பாதம் வாங்கி போறாங்க அப்படின்னு பாருங்க. பாபர்களாவே இருக்காங்க அப்படின்னா கூட, இப்ப பாபர்களாவே இருக்காங்க அப்படின்னா கூட சுபரோட நட்சத்திர சாரம் வாங்கி போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லதே நடக்கும். பெருசா யோசிக்க வேணாம். சரிம்மா, மொதல் விஷயம், நீங்க என்ன கிரகம் இருக்காங்க, என்ன நட்சத்திர சாரம் வாங்குறாங்க அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்கீங்க. ஆமா. 2வது விஷயம் பாருங்க, 7ஆம் பாவத்தினோட அதிபன். இப்போ 7ஆம் பாவத்துக்கு அப்படின்னு ஒரு அதிபன் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு 7ஆம் பாவம் ரிஷபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபத்தினோட அதிபன் யாரு? சுக்கிர பகவான் எங்க இருக்காரு? அந்த மாதிரி உங்களோட 7ஆம் பாவம், மேஷம்னா அதிபன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், ரிஷபம்னா சுக்கிர பகவான், மிதுனம்னா புதன் பகவான், கடகம்னா சந்திர பகவான், இப்படி சிம்மம்னா சூரிய பகவான். அந்த மாதிரி 7ஆம் பாவம் உங்களுக்கு என்ன ராசி, அதனோட அதிபன் அவர் எப்படி இருக்காரு? அவர் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சம் பெற்றிருக்காரா, நீச்சம் பெற்றிருக்காரா, நண்பர்களோட வீட்டில் இருக்காரா, பகைவர்களோட வீட்டில் இருக்காரா, அதே மாதிரி என்ன நட்சத்திரம் சார வாங்கியிருக்காரு, இதையும் பார்க்கணும். 2வது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் பாவத்து அதிபன். இப்போ நம்ம சொன்னது தான், 7ஆம் பாவத்து அதிபன் பார்த்தீங்கன்னா தனிச்சு இருக்காரா, இல்லை கன்ஜங்ஷன்ஸோடு இருக்காரா, மற்ற கிரகத்தோட சேர்ந்து இருக்காரா, அதையும் பார்க்கணும். அதே மாதிரி கலத்திரக்காரகன் அப்படின்ற பட்சத்தில் ஆண்களுக்கு சுக்கிரனும் பெண்களுக்கு கணவன்காரகன் குரு, இவங்க 2 பேரும் என்ன பாவத்தில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த சுக்கிரன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் சுக்கிரன் எந்த பாவத்தில் இருக்கா, நல்லா இருக்காரா, கெட்டு போயிருக்காரா, இது பாருங்க. பெண்களா இருக்கீங்க அப்படின்னா குரு கணவன்காரகன் என்ன பாவத்தில் இருக்காரு, என்ன பொசிஷன்ல இருக்காரு, அவர் நல்லா இருக்காரா, இல்லை பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சிருக்காரா, ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சம் பெற்றிருக்காரா, இல்லை பகையோட வீட்டில் இருக்காரா, இப்படி தெளிவாக கவனிக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தசா புத்தி, என்ன தசையில் இருக்கீங்க, எந்த புத்தியில் இருக்கீங்க. பொதுவாகவே ஜாதகம் அப்படின்னாலே நம்ம இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி கண்டிப்பாக பார்க்கணுமா. காரணம் என்ன அப்படின்னா, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான். ஆக என்ன தசை புத்தி இப்போ நடக்குது அப்படின்றது பார்க்கணும். தசநாதன் வலுவாக இருக்கானா, வலு இழந்து இருக்கானா, அதையும் பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ தசநாதனுடைய நட்சத்திர சாரம் என்ன, அதையும் பார்க்கணும். ரொம்ப குழப்புறீங்க நீங்கள் நல்ல நிதானமாக கேட்குறீங்க அப்படின்னா தெளிவாக புரியும், அதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் கோச்சார கிரகம். இப்போ கோச்சார கிரகம் நாங்களே எத்தனையோ பயிற்சிகள் பேசுகிறோம் இல்லைங்களா? புதன் பயிற்சி முதல் கொண்டு, செவ்வாய் பயிற்சி முதல் கொண்டு, சுக்கிரன் பயிற்சி முதல் கொண்டு அத்தனையும் பேசுகிறோம். பெரிய கிரகங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே பேசுகிறோம். அப்போ கோச்சார கிரகங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் ஏதோ ஒரு விதத்தில் 7ஆம் பாவ அதிபனோட தொடர்பு பெறாங்க அப்படின்னு சாலிடாக திருமணம் கூடி வந்துடும். இப்போ புரியுதா? சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராசி கட்டம் மட்டும் இல்லாமல் நவாம்ச கட்டம் D9 அதையும் பார்க்கணும். இது எதுக்கு அப்படின்னா, தெளிவாக எந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படின்றது கூடி வரும் அப்படின்றது ரொம்ப ஆப்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி சுய ஜாதகத்தில் தோஷம் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக பாருங்கம்மா. செவ்வாய் தோஷம் இருக்கா, ராகுகேது தோஷம் இருக்கா, புணர்ப்பு தோஷம் இருக்கா. புணர்ப்பு தோஷம்னா என்னம்மா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சந்திரனும் சனியும் இணைவு, அது புணர்ப்பு தோஷம் அப்படிம்பாங்கம்மா. அதாவது சந்திரனும் சனியும் சேர்ந்து இருந்தாலும், சந்திரன் சனியை பார்த்தாலும், சனி சந்திரனை பார்த்தாலும், சந்திரனோட நட்சத்திரத்தை சனி வாங்கி இருந்தாலும், இல்லை சனியினோட நட்சத்திரத்தை சந்திரன் சார வாங்கி இருந்தாலும், இது பார்த்திங்கன்னா புணர்ப்பு தோஷம் அப்படின்றது ஏற்படும். இந்த மாதிரி ஏதாவது தோஷம் இருக்கா? அப்போ செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம், புணர்ப்பு தோஷம், காலசர்ப்ப தோஷம், சனி தோஷம், இப்படி எத்தனையோ தோஷங்கள் இருக்க தான் செய்து. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோஷம் இருக்கா அப்படின்றது பார்க்கணும். இந்த மாதிரி தோஷம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வராது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா டிலே ஆகும். எந்த ஜாதகத்தையும் பார்த்த உடனே உனக்கு திருமணமே ஆகாதுமா, நீ போயிட்டு வாமா அப்படின்ற வார்த்தை சொல்லாதீங்க. நம்ம ஜோதிடம் அப்படின்றது எந்த விதத்துலையாவது அந்த ஒரு ஜீவனுக்கு சஃபரிங் ஹியூமனிட்டி, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்க, எனக்கு திருமணம் நல்லா கூடி வரலைங்க அப்படின்னு ரொம்ப மன உளைச்சலில் இருக்கவங்க, அதெல்லாம் இல்லைப்பா உனக்கு சன்னியாசி யோகம்ப்பா நீ போப்பா அப்படின்ற வார்த்தை சொல்லிடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 2, 7, 11ஆம் வீடுகள். பொதுவாக இந்த 11ஆம் வீட்டையும் சேர்த்துக்கிறதா, அதுவும் ஒரு சில ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு குடும்ப விருத்திக்கு, 7ஆம் வீடு நம்ம 7ஆம் வீட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், கலத்திர பாவம் அப்படிங்கிறது. அதே மாதிரி 9ஆம் வீட்டையும் சேர்த்துக்கிறது உண்டு. இப்போ நான்லாம் பார்க்கும்போது 9ஆம் பாவத்தையும் பார்ப்பேன், ஏன்னா பாக்கியஸ்தானம் இல்லையா. இந்த ஜாதகருக்கு இந்த குடும்பம், அதாவது வீடு, மன, சொத்து, குடும்பம், சந்தோஷம், நிம்மதி, குதூகலம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இருக்கா அப்படின்றதையும் பார்ப்போம். புரியுதுங்களா? அப்போ 9ஆம் வீட்டையும் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி 11ஆம் வீடு, 11ஆம் வீடு அப்படின்றது லாபம். லாபம் அப்படின்றது செய்யக்கூடிய தொழிலில் மட்டும் இல்லைங்க, குடும்பத்தினால சந்தோஷம் அப்படின்ற லாபம் கிடைக்குதா, நிம்மதி அப்படின்ற லாபம் கிடைக்குதா, இதையும் பார்க்கறது. ஓகேங்களா? ஆக அந்த பாவங்கள், அந்த பாவங்களோட அதிபதி எப்படி இருக்காங்க, என்ன வீட்டில் இருக்காங்க, என்ன நட்சத்திரம் சாரா வாங்கியிருக்காங்க, சுபர்னோட பார்வையில் அட்லீஸ்ட் இருக்காங்களா. பாபரோட சேர்ந்து இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க, பாபரோட சேர்ந்து இருந்தால் கூட. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2ஆம் பாவத்தில் சனி இருக்கார், குடும்பம் அமையறதுல சிரமம். 7ஆம் பாவத்தில் சனி இருக்கார், குடும்பம் அப்படின்னு ஒன்று பார்த்து அமையுது அப்படின்னாலும் ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இளம் வயசுலேயே ஒரு திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வரும். அந்த திருமண பிராப்தத்தை அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்னா ரொம்ப வயது கடந்துரும். வயது கடந்த பின்னாடி ஐயோ நம்மளுக்கு ஒரு திருமணம் நடக்காதா, நம்மளும் குடும்ப குட்டியோடு வாழ மாட்டோமா அப்படின்னு நம்ம ஏங்கணும். ஏங்கின பின்னாடி தான் ஒரு குடும்பம், ஒரு மனைவி, ஒரு கணவர் அப்படின்றது அமைவாங்க. அதே மாதிரி கலத்திரஸ்தானத்தில் சனி இருக்குது அப்படின்னா ஜோதிட சூக்ஷமம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஆணுக்கு கலத்திரஸ்தானத்தில் சனி இருக்குது அப்படின்னா அவனை விட, அதாவது அந்த ஜாதகரை விட, அவரை விட ரொம்ப இள வயசுன்னா நம்ம அவன் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அவரை விட வயது மூப்பு பொண்ணை பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணி கொடுக்கணும். வயது அதிகமான பொண்ணு திருமணம் பண்ணி கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஜாதகரை விட அந்த பொண்ணு குறையா இருக்கணும். ஒன்று அழகுல, இன்னொன்று அறிவில். ஒன்று அழகு, இல்லை அறிவு, இல்லை படிப்பு, இல்லை அந்தஸ்து, இல்லைன்னா ஜாதி மதம்லாம் இப்போ இல்லை. பட் இருந்தாலும் ஜாதகம் சொல்கிறது நம்ம சொல்லணும் இல்லைங்களா. இல்லை ஜாதி மதம், இல்லை குடும்ப கௌரவம், ஏதாவது ஒன்றுத்தில் அந்த பொண்ணு கம்மியாக இருக்கணும். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, வயது மூப்பை நீங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துருவார் அப்படின்ற ஒரு சீக்கிரசி இருக்குது. சரிம்மா, இது ஆண்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு அந்த மாதிரி கலத்திர ஸ்தானத்தில் சனி இருக்காரு அப்படின்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாங்க. பெண்களுக்கு சனி இருக்காரு அப்படின்னா அந்த பொண்ணை விட வயசு கம்மியான பையன், இல்லை அந்த பொண்ணை விட ரொம்ப பெரியவர், ஒரு 15 வயசு பெரியவர், அப்படி அந்த பொண்ணை விட நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அழகு கம்மி, இல்லை அறிவு கம்மி, இல்லை படிப்பு கம்மி, இல்லை அந்தஸ்து கம்மி, இல்லை குடும்ப கௌரவம் கம்மி, இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறது நல்லது. சரி, ஆனால் இதில் குருனோட பார்வை இருக்குது. கலத்திர ஸ்தானத்தில் சனிதாமா இருக்கா, ஆனால் குருனோட பார்வை இருக்குது. அப்போ பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை, காலகாலத்தில் கல்யாணம் அப்படின்றது நடந்துடும். அப்போ நான் அதுதான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஜோதிடம் அப்படின்றது சில 100 விதிகள், பல 1000 விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இந்த 2, 7, 9, 11 இந்த பாவங்களோட அதிபன்கள் எந்த பாவத்தில் இருக்காங்க, அவங்களோட தசை நடக்குதா, சந்தோஷம். அதே மாதிரி இந்த பாவர்களோட ஏதோ விதத்தில், அதாவது இந்த பாவங்களுக்கு அதிபனோட ஏதோ ஒரு விதத்தில் சுக்கிரன் கனெக்ட் ஆகிருக்கான், ராகு கனெக்ட் ஆகிருக்கான், குரு கனெக்ட் ஆகிருக்கான், புத்தியா கனெக்ட் ஆகலாம். அதாவது தசை இவங்களுக்கு நடக்கலாம், இல்லை அந்தர் தசாவை கனெக்ட் ஆகலாம். இல்லை இந்த அதிபன்களோட இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க கனெக்ட் ஆனால் கூட திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வரும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து சுப கிரகமான குரு பகவான் கோச்சார பிரகாரம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு டிராவல் பண்ணுவார்.
ஒரு வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் பண்றார். அந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு வருடமா டிராவல் பண்ணிட்டு வர்றார். அந்த மாதிரி கோச்சார குரு ஒரு ஜாதகருக்கு 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம் இதோட கனெக்ட் ஆகுறார். எய்தர் அந்த இடத்துல வந்து அமர்றாரு, இல்ல அந்த இடத்துல குருனோட சுப பார்வை. குரு பார்வை எப்பயுமே சுப பார்வை தான். குரு எந்த பாவத்துல இருந்தாலும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பாவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும் இடத்துக்கு பலன் பன்மடங்கு அப்படின்றது அஸ்ட்ராலஜிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க சாமானிய மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக ஏதோ ஒரு விதத்துல இந்த பாவங்களோட அவர் கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னா திருமண பிராப்தம் கூடி வந்துரும். புரியுதுங்களா? அதுக்கும் மேலேங்க அனுபவத்துல என்னோட உண்மைகளை, அதாவது அனுபவத்துல நான் கண்ட உண்மைகளை சொல்றேன். எல்லாம் 5 3 அடுக்கா இருக்கு அப்படின்னாலும் அந்த தம்பதியினரிடையே பிரச்சனை அப்படின்றது வரதான் செய்யுது. அதுக்கு காரணம் என்ன? ஒரு மருத்துவரா நான் இங்க ஒரு விஷயத்த பதிவிடுறேன். நமக்கு அடாப்டபிலிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு இருக்கு. என்ன, நான் வந்து யாருக்காகவும் என்னை மாத்திக்க மாட்டேன். யாருக்காகவும் என்னோட விஷயத்த நான் வந்து கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னோட கம்ஃபர்ட்டை குறைச்சிக்க மாட்டேன். என்னோட சில பிடிவாதமான விஷயங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்படிங்கிற மனோபலம் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது மென்டல் ஸ்டேட்டஸ், அதை மனோபலம் சொல்ல முடியாது, மனோநிலைமை அப்படின்னு சொல்லலாம். வார்த்தைகள் தப்பா போச்சு. அந்த மனோநிலைமை அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு. ஆக அந்த மனசை வந்து நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேல இந்த ஜாதகம் பொருத்தம்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எங்கேயோ ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போவாங்க, 200 ரூபாய் கொடுத்து பொருத்தம் பார்த்துட்டு வந்துடுவாங்க. 10 பொருத்தமும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கம்மா அப்படிம்பாங்க. ஆனால் ஜாதகத்தை பார்க்கும்போது அதில் எந்த பொருத்தமும் பெருசாக ஃபேவராக இருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரஜ்ஜு பொருத்தம் நல்லா இருக்கா, ரஜ்ஜு பொருத்தம் நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க, மகேந்திர பொருத்தம் நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க. அம்மா, நீங்கள் வந்து கணப்பொருத்தம், தினப்பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசியாதிபன் பொருத்தம், இப்படி எல்லாம் பார்த்தாலும், மகேந்திர பொருத்தம், இது எல்லாமே பார்த்தாலும் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன தெரியுமாம்மா? வஷ்ய பொருத்தம். எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும், எனக்கு என் கணவரை ரொம்ப பிடிக்கும், என் கணவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அந்த பிடிக்கும் அப்படின்ற ஒண்ணு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, எல்லாத்தையுமே நம்ம வந்து தகர்த்தெறிஞ்சிடலாம். ஆனா எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காதுங்க, அவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்ற பட்சத்துல எல்லா பொருத்தமும் இருந்து கூட என்ன பிரயோஜனம்? ஆக திருமணம் அப்படின்றது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது அப்படின்றது ஒன்று நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுங்கம்மா. அதே மாதிரி எந்த உறவையும் நம்ம வந்து அக்னி சாட்சியா எடுத்துக்கிறதே இல்லை. நம்ம குழந்தை பெற்றுக்கிறோம், குழந்தைய வந்து அக்னி சாட்சியா இது என் குழந்தை அப்படின்ற மாதிரி நம்ம தத்தெடுத்துக்கிறோமா? இல்லையே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாவை அக்னி சாட்சியா இவங்க எங்க அம்மான்னு சொல்றோமா? அதே மாதிரி தந்தையை அக்னி சாட்சியா இவர் நம்மளோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி வச்சு எடுக்கிறோமா? இல்லையே. கணவன் அப்படின்ற ஒரு உறவை மட்டும்தான் நம்ம அக்னி சாட்சியா எடுத்துக்கிறோம். ஆக அக்னி சாட்சியா என்ன சொல்றோம்? உன்னோட நல்லதுலயும் நான் கூட இருப்பேன், உன்னோட கெட்டதுலயும் நான் கூட இருப்பேன், உன்னோட சந்தோஷத்துலயும் எனக்கு என்னோட பங்கு உண்டு, உன்னோட கஷ்டத்துலயும் என்னோட பங்கு உண்டு, எல்லா நேரமும் நான் கூட இருப்பேன். முக்கியமா உன்னோட சந்தோஷத்தை விட உன்னோட கஷ்டத்துல நான் சரிக்கு சமமா உன் கூட நின்று உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்படின்றது. இந்த மனசை வந்து நம்ம ஸ்டெபர்னா வச்சுட்டோம், இந்த மனசுல, அதாவது இந்த குறிக்கோளை நம்ம மனசுல ரொம்ப ஸ்டேபிளா வச்சுட்டோம் அப்படின்னா, யாரை கல்யாணம் பண்ணிக்கினாலும், எப்படி கல்யாணம் பண்ணிக்கினாலும், ஒத்தே வராத ஒரு வாழ்க்கை துணையா இருந்தாலும் நம்மளோட சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.